ஹாய் உறவுகளே, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இனிய காலை பொழுது இன்பமாய் மலரட்டும். இன்றைக்கி வந்துட்டு ஒரு வேண்டுகோள் வீடியோ தாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யாரையும் குறை சொல்லவோ இல்லை தப்பாக சொல்லவோ வரல. தனிப்பட்ட முறையில் யாரையுமே நான் குறை சொல்லணும்னு நினைக்கலைங்க. ஆனால் இந்த சமூக வலைத்தளத்தை தவறாக பயன்படுத்திகிட்ருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு வீடியோ பிடிக்கலைன்னா அதை தாண்டி போயிருங்க. ஆனால் ஒருவரோட புகைப்படத்தையோ அனுமதி இல்லாமல் பகிர்வது, அவமானப்படுத்துகிற வகையில் பதிவிடுறது, தரைக்குறைவாக வீடியோ போடுறது, மனசை காயப்படுத்துறது, இந்த மாதிரி பேசுகிறது, இது எந்த விதத்துலேயும் பெருமையாக இருக்காது இல்லைங்களா. திரைக்கு பின்னால் இருந்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க. இதை மறந்துடாதீங்க. ஒரு நிமிடம் கிண்டல் மற்றவருக்கு பல நாட்கள் வேதனையாக இருக்கலாங்க. ஒரு ஆணோட வாழ்க்கையில் ஒரு பெண் என்பவள் புதுசாக வர்றவங்க இல்லைங்க. நம்மளை பெற்றெடுத்ததும் ஒரு பெண்ணு தான். நம்மோட பிறந்ததும் ஒரு பெண்ணு தான். நம்மளோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறதும் ஒரு பெண்ணு தான். நாளைக்கு ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி நமக்கு பொண்ணு பிறந்தா நம்ம பெற்றெடுத்ததும் பொண்ணாக தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு உறவிலும் பெண் இருக்கும்போது வேறொரு பெண்ணை அவமானப்படுத்துறதுலையும் அவமதிக்கிறதுலையும் என்னங்க பெருமை இருக்குது? ஒரு பெண்ணுக்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களாக நினச்சி, அம்மாவா, சகோதரியா, மகளா நினச்சி பேசுங்க. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து நீங்கள் நடத்துவீங்களோ அந்த மாதிரி மரியாதையாக பாருங்கள். அதாவது மரியாதை குறைவாக நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான இதாக இருக்குதுங்க. ஒரு பொண்ணை ஒரு வார்த்தையிலையோ அவங்கள அவமானப்படுத்துறது, மரியாதை கொடுக்காமல் பேசுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு செயலுங்க. மரியாதை கொடுத்து, அதாவது நம்ம முகத்துக்கு முகம் பார்க்கும்போது தான் மரியாதை கொடுக்கணும்னு ஏதாவது இருக்குதுங்களா? திரைக்கு பின்னாடி இருந்தாலும் அவங்களும் ஒரு மனசுள்ள ஒரு பெண்ணு தானே. ஆகவே உறவுகளே, தரைக்குறைவான கருத்துக்களை அவமானப்படுத்துகிற விதத்தில் பதிவு போடுறது, ஒரு தப்பான நோக்கத்தில் பேசுகிறது, இதெல்லாம் தவிர்ப்போங்க உறவுகளே. நல்ல வார்த்தைகளை விதைப்போங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். அதாவது என்னோடய பாதை நேர்மையானதுங்க. என்னோடய பதிவில் யார் மேலேயும் கோபம் இல்லை. நாகரிகம், தவறுகளை நான் வெறுக்கிறேங்க. ஆனால் மனிதர்களை இல்லை. ஆனால் மாற்றம் வேண்டும் என்பதற்காக தான் இந்த பேச்சுங்க. அதே நேரத்தில் அன்பான கருத்துக்கள் சொல்லும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிங்க. உறவுகளே, என்னை அக்கா, அம்மா, அண்ணி இப்படியெல்லாம் அன்பாக கூப்பிடுறீங்க. நீங்கள் போடுற கமெண்டில் பதில் சொல்லுங்கள், ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ரிப்ளை பண்ணுங்கள் இப்படின்னெல்லாம் கேட்குறீங்க. நான் வேலைக்கு போயிட்டுருக்குறேங்க. எனக்கு டைம் இல்லாதனால தான் நான் ரிப்ளை பண்ண முடியல. இருந்தாலும் நீங்கள் போடுற வீடியோங்களுக்கு தேங்க்ஸுங்க அப்படின்னெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நான் பதில் சொல்லுவேன். எனக்கும் ஒரு கமெண்ட் கொடுத்து ஒரு உறவு முறையை கொடுத்து நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னும்போது என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. அதாவது இவ்வளோ ஒரு சில மனிதர்களுக்கு மத்தியில் இவ்வளோ ஒரு உறவு முறையோடு கூப்பிடுறீங்க, மரியாதையாக பார்க்குறீங்க. உங்கள் மரியாதையான வார்த்தைகள் தாங்க இந்த சமூக வலைத்தளத்தை இன்னும் அழகாக வச்சுருக்குது. கண்டிப்பாக மக்களே, நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். மற்றபடி யாரோட மனசையும் நான் புண்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசலை. இனிய காலை பொழுது இனிமையாக இருக்கட்டுங்க. பாய்ங்க.